காரியம் ஆகணும்னா பெண்கள் என்ன பண்ணுவீங்க? தன்னுடைய கணவரை பார்த்து ஏதோ ஒரு நகை வாங்கணும், ஒரு புடவை வாங்கணும், இல்லை எங்கேயாவது டூரு கூட்டு போகணும், இல்லை இப்போ தீபாவளி வந்துடுச்சு வாங்க ஷாப்பிங் போகலாம், இல்லை ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, மனைவி கணவனை பார்த்து கேட்கின்ற பொழுது கணவர் ஒத்துக்கலைன்னா பெண்கள் எடுக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் என்ன ஆயுதம்? தண்ணீரா? என்னது? எல்லாருக்கும் பதில் தெரியும், இருந்தாலும் நான் எதுக்கு நான் சொல்லணும்? அப்படி தானே? எல்லாருக்கும் பதில் தெரியும். என்ன பண்ணுவாங்க? ஒன்று விடாப்படியாக நச்சரிச்சுட்டே இருக்கிறது, கூட்டு போங்க கூட்டு போங்க, வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க. அப்படி இல்லைன்னா கடைசி ஆயுதம் என்னது? 2 சொட்டு கண்ணீர் தான். இந்த 2 சொட்டு தான். கணவருக்கு என்ன பண்ணுவாங்க? சரி போ, ஒழிஞ்சு போ அப்படின்ட்டு கூட்டு போவார். அதே மாதிரி தான் அந்த அரசர் என்ன பண்ணுறாரு? எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருக்குது இந்த பொண்ணு, இல்லைனா என் உயிரை வாங்கிடுவா, அதனாலாச்சும் நான் அவளுக்கு இந்த நீதியை நான் வழங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீதி வழங்குவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதற்கு தான் உதாரணமாக சொல்றார், ஒரு நேர்மையற்ற ஒரு அரசரை அப்படி செய்கின்றார் என்றால், நேர்மையான உங்களை படைத்த, உங்களை பாதுகாக்கின்ற, உங்களை வழிநடத்துகின்ற, உங்களுக்கு உயிர் கொடுத்த தேவன், அவரிடத்திலே நீங்கள் முழுமையாக மனம் தளராமல் தொடர்ந்து நீங்கள் வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும், நீங்கள் வேண்டியது கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபமானது எந்த நிலையில் இருக்கின்றது? தொடர்ந்து நாம் ஜெபிக்கின்றோமா? மனம் தளராமல் நம்பிக்கையோடு என்னை படைத்த ஆண்டவரிடத்திலே நான் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே எழுப்பிக் கொண்டு இருக்கின்றீர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. பெற்றோர்களாகிய நீங்கள் எப்படி ஜெபிக்கின்றீர்களோ அதை பார்த்துத்தான் உங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் அவர்களும் அந்த ஜெபத்திலே அவர்கள் இருப்பார்கள்.